தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய பொருளாதாரத்தை மாற்றியமைத்த பொருளாதார மேதை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார். உடல் நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவில் உயிர் பிரிந்தது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மன்மோகன் சிங் உடல் அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இல்லம் உள்ள மோதிலால் நேரு சாலையில் பாதுகாப்பு தீவிரம். அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை. இந்தியாவின் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையில் பெரும் பங்கு வகித்தவர் மன்மோகன் சிங். இந்திய வரலாற்றில் நீண்ட காலம் பிரதமராக இருந்த 4வது நபர் என்ற பெருமையை பெற்றவர். ஆயிரத்து 1985 முதல் 87 ஆண்டுகளில் திட்டக்குழுவின் தலைவர் உள்பட முக்கிய பதவிகளை அலங்கரித்தவர் மன்மோகன் சிங். 1993-94 ஆண்டில் ஆசியாவின் சிறந்த நிதி அமைச்சர் என்ற விருதையும் பெற்று சாதனை. இந்திய பொருளாதாரத்தை கட்டமைத்ததில் மன்மோகன் சிங் பங்கு மிக முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். நாட்டிற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவு கூறப்படும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மன்மோகன் சிங் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். எளிய பின்னணியிலிருந்து உயர்ந்து பெருமைமிகு பொருளாதார நிபுணராக திகழ்ந்தவர் எனவும் புகழாரம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி, அமித் ஷா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கே, அமித் ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தேசிய கட்சி தலைவர்கள் இரங்கல். மம்தா பானர்ஜி, சித்தராமையா, அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தது வெள்ளை மாளிகை. அமெரிக்கா, இந்தியா இடையே உறவை பலப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர் என பெருமிதம். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். மன்மோகன் சிங்கின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியதாகவும் பெருமிதம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். செல்வ பெருந்தகை, ராமதாஸ், அன்புமணி, விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியவர் என்றும் திமுக எம்பி கனிமொழி புகழாரம். பொருளாதாரம் சரிந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட நிலைநிறுத்தி காப்பாற்றிய அளவிற்கு பொருளாதார
மிகப்பெரிய நிபுணராக இருந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களது மறைவு என்பது நாட்டிற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி தமிழகத்தில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட தேசிய கொடிகள். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அனுசரிப்பு. மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த டெல்லி சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று இரவு சென்னை திரும்புவார் என தகவல். மறைந்த மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்கு நாளை நடைபெறும். காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடத்தப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடு. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி இன்று நடைபெறவிருந்த மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். மன்மோகன் சிங்கின் மறைவை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சிகள் அடுத்த 7 நாட்களுக்கு ரத்து. காங்கிரஸ் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அறிவிப்பு. அதிமுக மற்றும் பாஜக சார்பில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் ரத்து. மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் இரங்கல். மன்மோகன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு பட்டை அணிந்து மெல்போர்ன் போட்டியில் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தனக்குத்தானே தண்டனை அளித்துக் கொண்டதால் பரபரப்பு. தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. வரும் காலங்களில் பாஜகவின் போராட்டங்கள் தீவிரமடையும் எனவும் பேட்டி. நம்முடைய மரபு, இந்த மண்ணினுடைய மரபு. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்களின் மீது, தாயார்களின் மீது, குழந்தைகளின் மீது, அவர்கள் மீது தொடுக்கப்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் ஒரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சாட்டையடி தண்டனைக்கு எஸ்.வி. சேகர் கடும் விமர்சனம். இது அவல நகைச்சுவையின் உச்சகட்டம் என்றும் இனி தமிழக பாஜக காப்பாற்ற முடியாது என்றும் பதிவு. மாணவர்கள் அல்லாதவர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோருக்கு உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கோவிச்செழியன் தகவல். கருத்துருவும் நாங்கள் இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல
இல்ல அது அவைகளை பெறும். உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம். ஆனால் அதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்காணிப்பதற்கு வசதியாக இருக்கு. தமிழக காவல்துறையில் 4 ATSP-க்கள் இடமாற்றம். காவல்துறை DGP சங்கர் ஜிவால் அதிரடி உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 200 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 7150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் 1000 விளக்கு, அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மிதமான மழை. தேனாம்பேட்டை, நந்தனம், கிண்டி பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2886 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 500 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 300 கனஅடி நீரும் வெளியேற்றம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வின் சுடுமண் பானை, தட்டுகள் கண்டெடுப்பு. தங்க அணிகலன், கண்ணாடி மணிகள் என இதுவரை 2900க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பேக்கரியில் வாங்கிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் புழு இருந்ததால் அதிர்ச்சி. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வலியுறுத்தல். புழு இருந்ததுனால நாங்கள் அதை சாப்பிடாம, அது ரொம்ப கெட்டு போயிருந்தனால அதை சாப்பிடாம அதை நாங்கள் அப்படியே வச்சுட்டு, நாங்கள் சாப்பிட்டதுக்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் அரசுகிட்டையும் உணவுத்துறைக்கு இமாச்சல் பிரதேசம் மனாலியில் மலை பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் உற்சாகம். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 3 வயது சிறுமியை மீட்கும் பணி தீவிரம். கனரக எந்திரங்களின் உதவியுடன் 5 நாட்களாக நடைபெறுகிறது மீட்பு பணி. மும்பையில் நடிகர் சல்மான் கானின் பிறந்த நாளை ஒட்டி அவரது வீட்டின் அருகே பாதுகாப்பு தீவிரம். அதிக அளவில் ரசிகர்கள் வருகை தருவார்கள் என்பதால் நடவடிக்கை. இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஸ்டீவன் ஸ்மித்தின் அபார சதத்தால் ஆஸ்திரேலியா 474 ரன்கள் குவிப்பு.